ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். அவர் சொன்னது என்ன, செஞ்சது என்ன? அம்மா, இந்த ஆட்சி நடக்கிறது நான் பாரு ஆமா, இன்னைக்கு புள்ள பெத்துக்குவாங்களா? இனிமே ஏமாந்துனே இருப்பீங்க, அப்புறம் திரும்ப மாட்டீங்க. சொல்லிட்டே செய்வான். இது 6 மாசம் தான், 1 மாசத்துல செஞ்சிருவான். அவனுக்கு ஒன்னே செஞ்சிருவான். அப்படியே கல்யாணம் பண்ணி அப்படியே புள்ள பெத்துக்குவான். இந்த முதலமைச்சர் கொஞ்சமாச்சும் சூடு சொரணை இருக்கும். இந்த ஃபைலை பத்தி ஏதாவது ஓபன் பண்ணுவாரு, இல்ல ஓபன் பண்ணி பார்த்தேன் ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா வாயவே திறக்கலைங்க. இந்த ஃபைலை எப்போ ஓபன் பண்ணணும் தலைவருக்கு தெரியும். கரெக்டான நேரமா பார்த்து ஓபன் பண்ணுவாரு. நல்ல பதிலடியா இருக்கு. இதனால அவங்க அந்த ஃபைலை ஓபன் பண்ணலையாமா? விஜய் வந்தா ஓபன் பண்ணமாமா? ஏன் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஓபன் பண்ணா கை வலிச்சிருமா? அவங்க ஆட்சியில் அதை செய்ய முடியல. அதனால இப்போ எல்லாத்தையும் இவர் தலைமையில கட்டுறாங்க. பெண்டிங் விட்டு தானே இவர் செய்யணுன்றதுக்காக விட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. மாநகரம் நகர் பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். எங்களுக்கு எல்லாரும் தேவைப்பட்டு கரெக்ட் டைமுக்கு நாங்கள் பஸ்ஸுக்கு வரோம். காசு இல்லாமல் கூட அந்த டைம் நாங்கள் பஸ் ஏறி வந்துடுவோம். விஜய் என்ன பண்ணதே எங்களுக்கு ரொம்ப உதவி. பெண்களுக்கு செய்தாருன்னா மிக மிக நல்லது. அவர் மேலும் இன்னும் அவரே இருக்கிற அளவுக்கு உயரும். ரொம்ப நல்ல விஷயம் தான் ப்ரோ. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே பஸ் விட்டுருந்தாங்களா சாட்சியில, ஆனா அது ரொம்ப குறிப்பிட்ட பஸ் தான் இருந்தது. அதுவும் இல்லாம அந்த பஸ் எண்ணிக்கை வேற குறைச்சிட்டாங்க. நான் இப்போ எல்லா பஸ்லயும் போகலாம் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றின மாதிரி. நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமானம் நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். அண்ணன் செய்வாருன்னா நம்பிக்கைன்னா அவர் நல்லது தெரியும். அவர் செய்வாரு, அவர் செஞ்சால் அது ஒரு நன்மை இருக்கும். சுத்தி இருக்க மக்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாவே போராடிட்டு இருந்தாங்க. இப்போ திமுகவே இதுக்கு முந்தின இருக்க ஆட்சி இருக்கும்போது அதை நிராகரிச்சிச்சு. இது அவங்க எதிர்த்து தாவேகா கொண்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயம் தான். தமிழ்நாடு முழுவதும் இப்போ பெண்கள் போனால் ஃப்ரீ பஸ்ஸில், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் நினைக்க நல்லது தானே. அது நல்லது கொடுத்தா வீடு வாசல் இல்லாதவங்களுக்கு பார்த்து கொடுக்கணும்ல. அது மட்டும் பஸ் மட்டும் ஃப்ரீயானா எப்படி? இல்லாதவங்களுக்கு ஏதோ பார்த்து இடம் இருக்குது, இல்லாதவங்களுக்கு பார்த்து கொடுக்கணும். இல்லை அவங்களுக்கு ரேஷன் கார்டு இருக்கா, வீடு இருக்குதா இல்லையா, அவங்களுக்கு தான் பார்த்து தரணும். ரொம்ப ஃப்ரீ பஸ் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்துட்டா சரியாக போயிடுமா? பொழைக்கிறது எப்படி? அதுங்க வீடு ஏதோ வாசல் இருந்தால் தானே ஏதோ பொழைக்கிறதுக்கு ஆகும். பஸ் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்து எங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லை, வீடு இல்லை, நாங்கள் இது வச்சு பொழைக்கிறோம். எப்படி எங்களுக்கு அது பார்த்தா கூட பரவாயில்ல. வீடு பஸ் மட்டும் ஃப்ரீயாக கொடுத்து என்ன பண்ணுறது? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலிண்டர் வருஷத்துக்கு 6 கொடுக்குறேன்னு சொல்லி 3 தான் கொடுத்துருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 6 கொடுக்குறோன்னு சொல்லிட்டு 3 கொடுத்தா எப்படி? சரி பார்த்து பண்ண சொல்லுங்க. இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடு கொடுக்க சொல்லுங்க. எந்த ஊராக இருந்தாலும் கேட்டு கொடுக்க சொல்லுங்க. அதுக்காக சென்னையிலேயே பார்த்து கொடுக்கணும்னு இல்லை, எல்லா ஊருக்கும் கொடுக்கணும்ல. தமிழ்நாடு முழுவதும் எங்கெங்கே இல்லாத இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து இருக்கிறவங்க யார், இல்லாதவங்க யார், அவங்களுக்கு வீடு கொடுக்கலாம், ரேஷன் கார்டு கொடுக்கலான்னு பார்க்க சொல்லுங்கள். எனக்கெல்லாம் ரேஷன் கார்டே இன்னும் இல்லை. ஜனங்களுக்கு ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டு தான் தரணும். அதை பார்த்து சொல்லி கொடுங்க. சாப்பாட்டுக்கு அதுனா எதுவும் ஆகும்ல. அதை பாட்டுக்கு ஃப்ரீயாக மட்டும் பஸ்ஸு மட்டும் ஃப்ரீ சொன்னால் அது மட்டும் ஃப்ரீயாக கொடுத்தா வருமானத்துக்கு என்ன பண்ணுறது? வருமானமும் வரணும், காசு வீடும் வேணும், ரேஷன் கார்டு வேணும். கொஞ்சம் அதை பார்த்து மட்டும் சொல்லுங்க முதலமைச்சர்கிட்ட. தமிழ்நாடு முழுசா இதுக்கு முன்னாடி ஒயிட் போர்டு இருந்தால் மட்டும்தான் பெண்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ பார்த்தீங்கன்னா மாவட்டம் டு மாவட்டம் போகிறதுக்கும் ஃப்ரீன்னு சொல்லிட்டாரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லது தான் நினைக்கிறேன் நான். கெட்டது நினைக்கலாம். ஆம்பளைங்களாம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, அதுதான் இதாக இருக்கும். என்ன பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்களுக்கு இல்லையா, பொம்பளைங்களுக்கு மட்டும் எப்படி கொடுத்தாரு? அவர் முதல்ல கொடுக்கல, இவர் கொடுக்கல, அது தப்பே கிடையாது. அதான் சரிங்கம்மா. இப்போ பார்த்தீங்கன்னா வருடத்துக்கு வர பொங்கல்லேருந்து வருடத்துக்கு 3 சிலிண்டர் இலவசமாக தரேன்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது நல்லதுதான், தப்பு இல்லை. இப்போ மக்கள் ஒரு மாற்றத்தை நம்பி ஓட்டு மாற்றி போட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாலின் சொல்லியிருப்பாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, மாற்றத்தை நம்பி போட்டாங்க, இப்போ எந்த மாற்றமும் இல்லை, ஏமாற்றம் தான் இருக்கு மக்களுக்கு அப்படின்றாரு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது, நல்லதுதான் நடக்கும். கரெக்டா? கண்டிப்பாக அது ஒரு ஃபேமிலியை பார்க்கும்போது கரெக்டு தான். ஆனால் நிறைய பேர் எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் அது பண்ணுறது தான் பெரிய விஷயம். அது பண்ணி வந்தால் நல்லா இருக்கும். அதே மாதிரி தேர்தல் டைமில் விஜய் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்துப்பாரு. பரந்தூர் நிலையம் விமான நிலையம் நாங்கள் வந்தால் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ இது எதுக்காகனா அங்கே இருக்கிற விவசாய நிலங்கள்லாம் பாதிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் அந்த முடிவு எடுத்துருக்காரு. இன்னைக்கு வந்துட்டார், ஆட்சிக்கும் வந்துட்டாரு, அந்த திட்டத்தையும் ரத்து பண்ணிட்டாரு. இது எப்படி பார்க்குறீங்க? இது எந்த அளவுக்கு
நல்லமான ஒரு விஷயமா பாக்குறீங்களா? நம்ம கண்டிப்பா நல்லதா. ஆனா மக்களுக்கு வந்து ஃபியூச்சர் ஜெனரேஷனை பற்றி நல்லதா இருக்கும். ஆனா இது வரைக்கும் யாருக்குமே லபிக்காத ஒரு நல்லதுதான். மேம் இப்போ வந்து லேடிஸுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் வந்து எம்டிசி பஸ் மட்டும் தான் ஃப்ரீன்னாங்க. இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் போகிறது கூட ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு லேடிஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? லேடிஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், பட் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லி எப்போவுமே ட்ராவல் பண்ணுறது வந்து பர்சன்டேஜ் வைஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜ்டானவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு கூட கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு. வேற ஏதோ பாஸ் அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் கம்மியாக கொடுக்குற மாதிரி அப்படியெல்லாம் கொடுக்கலாம். அவர் நல்லா யோசிச்சா முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ நல்லா தான் இருக்கும். ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து சிலிண்டர் வந்து வருஷத்துக்கு 3 சிலிண்டர் இது பொங்கல் இருந்து அமல்படுத்துறாங்க. வருஷத்துக்கு 3 சிலிண்டர். இந்த சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்ததுனால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது வந்து எப்படி அது தமிழ்ல என்ன அர்ஹதப்பட்ட அப்படின்னு சொல்லு, யாருக்கு தேவையோ அவங்களுக்கு இல்லை அதான் சொல்லுங்க. 20,000 மாத வருமானம் 20,000க்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. அப்போ அது நல்லா தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ யாருக்கும் அதாவது அதிகமா சம்பாதிக்கிறவங்க இல்லாம நடுத்தர மக்களுக்கு தான் யூஸ் எப்படி வாங்க முடியாதவங்களே இல்லாம முடியாதவங்களுக்கு கொடுக்கறது எப்பவுமே நல்லது. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு திருமண நிகழ்ச்சி போயிருப்பாரு. அங்க வந்து தமிழக மக்கள் ஒரு மாற்றத்தை நம்பி ஓட்டு போட்டாங்க. பட் ஆனா அவங்களுக்கு இப்ப ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. இந்த ஆட்சி அந்த அளவுக்கு சிறப்பா செயல்படலன்னு ஒரு குற்றச்சாட்டு நாங்க வச்சிருக்காரு. வந்து கேரளத்துல இருந்து ஆக்சுவலா எங்களுக்கு அந்த மாதிரி அங்க எதுவும் கிடையாது. இங்க அப்போ எந்த பார்ட்டி பண்ணாலும் எங்களுக்கு பெட்டரா தான் தெரியும். இந்த மாதிரி மேரேஜ் ஆகிறவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு ஒன்றும் கிடையாது அங்கே நார்மலா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரும்போது எங்களுக்கு இது எல்லாமே பெஸ்டா. அப்போ கம்பேர் பண்ணும்போது விஜய் அவங்க பண்றது இன்னும் பெட்டரா தெரியணும்னா இன்னும் கொஞ்ச நாள் போனாதான் தெரியும். எங்களுக்கு நல்லதா உதவி தான் அது. எங்களுக்கு எல்லாரும் தேவைப்படுறது. கரெக்ட் டைமுக்கு நாங்கள் பஸ்ஸுக்கு வரோம். காசு இல்லாமல் கூட அந்த டைமில் நாங்கள் பஸ் ஏறி வந்துடுவோம். விஜய் என்ன பண்ணது எங்களுக்கு ரொம்ப உதவி தான். அதே மாதிரி 3 சிலிண்டர் வருஷத்துக்கு 3 சிலிண்டர் தரதா சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பயன்படும் நினைக்கிறீங்க? எங்களுக்கு உதவியாக தான் இருக்கும். ஆனால் எங்களுக்கு தேவைப்பட்டாலும் டைமுக்கு எங்களுக்கு கிடைக்குமான்றது தான். இப்போ அந்த டைம் கிடைக்குமா? ஆனால் எங்களுக்கு வந்த உதவி தான். எங்களுக்கு ரொம்ப நன்றி. அது அண்ணா செய்யறது எங்களுக்கு ரொம்ப மிக்க நன்றி. அது வந்து உதயநிதி வந்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க. நீங்க 6 சொன்னீங்களா, இப்போ 3 தான் கொடுக்குறீங்க. அப்போ போய் வாக்குறுதி கொடுக்குறீங்களான்னு விஜய் அவர்களை விமர்சனம் பண்றாரு. அது அவருடைய விருப்பம். அவர் சொன்ன வாக்கு காப்பாற்றணும்ல. அண்ணா நாங்கள் கேட்டோம், உங்கள் உறுதியை நீங்கள் காப்பாற்றினா நாங்கள் கேட்குறோம். அது அவருடைய விருப்பம். 6 3 அவர் தான் தேர்ந்தெடுக்கணும். இல்லை 6 வந்து இப்போ 3 6 பெஸ்ட்டு எங்களுக்கு. இப்போ 3 தரோம். நாங்கள் காத்துன்னு இருக்கோம். 3க்காக காத்துன்னு இருக்கிறோம். 6 குத்தாலும் எங்களுக்கு உதவி தான். 3 குத்தாலும் உதவி. நன்றிண்ணா. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் போய் ஒரு மேடையில் பேசும்போது மக்கள் எல்லாரும் ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை வர வச்சாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த ஆட்சியில ஏமாற்றம் தான் கிடைச்சிருக்கு. அவங்க இந்த ஆட்சி நல்லா எங்க அண்ணா செய்வாரு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. எங்க அண்ணா சொல்லியிருக்காரு 6 மாசம் அவகாசு கேட்டிருக்காங்க. ஆனா செய்வாரு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. பரந்தூர் விமான நிலையம் வந்து விவசாயிகள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அதை வந்து விஜய் அவர்கள் ரத்து பண்ணியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அண்ணன் செய்வாருன்னா நம்பிக்கைன்னா அவர் நல்லது தெரியும். அவர் செய்வாரு. அவர் செஞ்சாலும் அது ஒரு நன்மை இருக்கும். ஆமாம், ரொம்ப நல்ல விஷயம் தான் ப்ரோ. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏற்கனவே பஸ் விட்டுருந்தாங்களா சாட்சியில், ஆனால் அது ரொம்ப குறிப்பிட்ட பஸ்ஸு தான் இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த பஸ் எண்ணிக்கை வேற குறைச்சிட்டாங்க. ஆனால் இப்போ எல்லா பஸ்லையும் போகலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். அவர் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றின மாதிரி இருக்கு. அதே மாதிரி சிலிண்டர் வந்து வருடத்துக்கு 3 சிலிண்டர் இப்போ அலோன்ஸ் பண்ணியிருக்காரு. இது எந்த அளவுக்கு பெண்களுக்கு ஒரு உதவியாவோ இல்லை எந்த அளவுக்கு அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆமாம், 6 சிலிண்டர் சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ இருக்க பரவாயில்ல, பொருளாதாரத்தில் 3 சிலிண்டர் கொடுக்க முடிஞ்சது முதல்ல இப்போவே பண்ணிட்டது. கடைசியாக அடுத்த எலெக்ஷன் வரட்டும்னு சொல்லி வெயிட் பண்ணாமல் இந்த 3 எலெக்ஷன் இந்த முதல் 6 மாதத்துக்குள்ளேயே பண்ணது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையம் வந்து விவசாயிகள் ரொம்ப போராட்டம் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து அந்த பரந்தூர் ஏர்போர்ட் வந்து திட்டத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காரு. இது எந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயமா நீங்கள் பார்க்குறீங்க? அதுவும் நல்ல விஷயம் தான் ப்ரோ. அது சுற்றி இருக்க மக்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாகவே போராடிட்டு இருந்தாங்க. இப்போ திமுகவே இதுக்கு முந்தின இருக்க ஆட்சி இருக்கும்போது அதை நிராகரிச்சிச்சு. அவங்க ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஏதோ உள்ளுக்குள்ள இருக்க சூழ்நிலையை கருதி அவங்க அதை அக்செப்ட் பண்ணாங்க. இப்போ அது வேண்டான்னு சொன்னப்போ அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இதுவே முரண்படாக தான் இருக்குது. அவங்களோட ஸ்டாண்டே முரண்படாக தான் இருக்குது. இது அவங்க எதிர்த்து தாவேகா கொண்டு வந்தது ரொம்ப நல்ல விஷயம் தான். அதே மாதிரி இப்போ முக ஸ்டாலின் அதாவது சட்டசபையில் வந்து டிஎம்கேவோட 3 டிபார்ட்மெண்டோட ஃபைல் என் டேபிளில் இருக்குது சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருப்பாரு. அந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியதானே சிஎம் சார் அப்படின்னு உதயநிதி கேள்வி கேட்டிருப்பாரு. நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் இருக்கீங்களே, உங்களுக்கு சூடு சொரணம் இல்லையா அப்படின்ற ஒரு டோனில் ஒரு கல்யாண நிகழ்ச்சி மேடையில் உதயநிதி பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் அவங்க எப்போ ஆடி மாதம் முடிட்டோன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு இது கரெக்டான நேரமாக இருக்குது. அதுவும் இல்லை, அந்த ஃபைலை எப்போ ஓப்பன் பண்ணணும்னு தலைவருக்கு தெரியும். கரெக்டான நேரமாக பார்த்து ஓப்பன் பண்ணுவார். நல்ல பதிலடியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண நிகழ்வில் போயிட்டு
மக்கள் எல்லாருமே ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போட்டு ஆட்சியில் வர வச்சாங்க. ஆனா இந்த மக்கள் வந்து ஏமாந்து போய் தான் இப்போ இருக்காங்க. இந்த ஆட்சி அந்த அளவுக்கு மோசமான ஆட்சி. அதுதான் ப்ரோ, வேற வழி இல்லை. இப்போ புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். அவங்க அடுத்த 4 வருஷம் 5 வருஷத்துக்கு புலம்பிட்டே இருக்க வேண்டியதுதான். அதுவும் இல்லை, அவர் தொகுதியிலேயே தோத்ததே அவரால் இன்னும் ஒத்துக்க முடியல. இப்போ மறுபடியும் கேஸ் ஹியரிங்ல போயிருக்காரு. அவர் அப்படிதான் இருப்பாங்க கடைசி அந்த 5 வருஷம் அடுத்தது அப்படிதான் இருப்பாங்க. இந்த 100 நாள் ஆட்சி தாவேக்காவோட ஆட்சி எப்படி ப்ரோ? நல்லா தான் ப்ரோ இருக்கு. எல்லாரும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, நிம்மதியா இருக்காங்க மக்கள். சொன்ன வாக்குறுதி எல்லாம் ஒன்னொன்னா நிறைவேறிட்டு இருக்கு. தக்க பதிலடி கொடுப்பாங்க. அவர் 6 சொன்னாரு 3 கொடுத்துருக்காரு, பரவாயில்ல கொடுத்துருக்காரு. ஃப்ரீ பஸ் இப்போ பேசியிருக்காங்க, விடுறோம் எல்லாம் ஃப்ரீன்ற மாதிரி சொல்றாங்க. அது சரியா தெரியல. எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ, பெண்களுக்கு எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ. பரவாயில்ல, பெண்களுக்கு செய்தாருன்னா மிக மிக நல்லது. அவர் மேலும் இன்னும் அவரே இருக்கிற அளவுக்கு உயரும். வேற எதுவும் சொல்ல. விஜய் ஆட்சி எப்படி இருக்கு? ஆட்சி இப்பதானே வந்திருக்காரு, புதுசு தானே. இதுக்கு மேல தானே அவரு மேல மேல உயர்ந்து வரணும். நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவர் நிறைய இப்பதான் பாக்குறாரு. இதுக்கு மேல நல்லா வருவாரு. பெண்களுக்கு முயற்சி செய்யறாரு. அது நான் இதனுக்கே எதிர்கட்சி தான், டிஎம்கே தான். ஆனா நான் பேசுறேன், நீ கேட்டதுனால எங்களுக்கு பிடிச்சது தான் தேவை, வேற ஒண்ணு இல்லை. எப்படி சொன்னாரு அதை வந்து சராசரியில பார்த்தாருன்னா ஒண்ணுமே இல்லை. கோட்டீஸ்வரம் வேற, நாங்க ஏழ்மை வேற. அப்ப அவர் பரவாயில்ல. இதுக்கு மேல அவர் மறுபடியும் சொல்லிட்டு பின்வாங்கினாருனாக்கா மாற்றம் கண்டிப்பா வரும். அம்மா உங்கள்கிட்ட எனக்கு பாட்டி மாதிரி நீங்க, நான் சொல்ல கேட்குறேன். அவர் சொன்னது என்ன, செஞ்சது என்ன? எம்எல்ஏவுக்கு எந்த ஆட்சியில் நான் பிறந்து நீங்கள் எனக்கு 39 வயசாச்சு. இந்த எம்எல்ஏவுக்கு கார் வாங்கி கொடுத்துருவாங்க. அந்த கரெக்டாக ஒருத்தர் பேசுகிறத நம்ம கவனிக்கணும், விட்டு நோட்டி கவனிக்கணும். கார் வாங்கி நீ கொடுப்ப, நான் இல்லைன்னா சொல்ல வரல, நீங்கள் கொடுங்க. அது அம்மா இந்த ஆட்சி வந்து நடக்கிறது நான் பேர் பொறுமையில பார்க்கலாம். அந்த ஆட்சி சரியில்லை தெரியுமா? அம்மா நான் அதை சொல்லுவேன். நமக்கு எல்லாம் செய்யறது வரல. ஆமா, இன்னைக்கே புள்ள பெற்றுக்குவாங்களா? கல்யாணம் பண்ணி இன்னைக்கே புள்ள பெற்றுக்குவாங்க. ஒரு வருஷம் தான் ஆகும். நான் அப்படியே குத்துருவாங்களா பேசுறேன்? அதே மாதிரி தான் இனிமே ஏமாந்துனே இருப்பீங்க, அப்புறம் திரும்ப மாட்டீங்க. சொன்னதே செய்வான். 6 மாசம் தான், ஒரு மாசத்துல செஞ்சிருவான். அவனுக்கு ஒன்னே செஞ்சிருவான். அப்படியே கல்யாணம் பண்ணி அப்படியே புள்ள பெற்றுக்குவான். பேசுறான். ஒரு 6 மாசம் ஆகும். ஃப்ரீ பஸ் விடுறேன்றாங்க, விடுவாங்க. ஏன் செய்ய மாட்டாங்க? நல்லா தாங்க இருக்குது. அதான் இப்போ வந்து முன்னாடி ஆட்சியில் வந்து இந்தந்த பஸ்ஸுக்கு தான் பெண்கள் ஃப்ரீயா போகணும்னு இருந்தது. இப்போ வந்து அப்படி கிடையாது, பெண்களுக்கு எல்லா பஸ்ஸும் ஃப்ரீ. உங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லது? எல்லா பஸ்ஸும் ஃப்ரீனா ஒரு பஸ் ஃப்ரீன்னு விடுறான், நான் போய் நிற்கிறோம், வரவே வராது. ஒரு ஹவருக்கு ஒரு தடி வரும். இதெல்லாம் ஃப்ரீ தானே, எந்த பஸ்ஸில் போகலாம். இப்போ இது வந்து உங்களுக்கு ரொம்ப வசதியா இருக்கு. நல்ல வசதியாகி நல்லா செய்யறான், அது போதும். ஓகே. அதே மாதிரி இப்போ சிலிண்டர் 3 சிலிண்டர் பெண்களுக்கு தரேன்னு சொல்லி தரேன். பொறுமையா நம்ம தருவாங்க. நம்ம அப்படியே உடனே முடியுமா? எனக்கு தான் கோடி கணக்கில் சொல்லிட்டு போட்டானுங்க. பொறுமையா தான் நடக்கும். ஹெல்ப்ஃபுல்லாக நிறைய இருக்கு. ஒரு சிலர் வந்து குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஹஸ்பண்ட் இல்லாமல் குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறவங்களால வேலைக்கே போக முடியாது. அப்படியே வீட்டிலேருந்து வேலை செஞ்சால் கூட வருமானம் கம்மி தான். அப்படி இருக்கும்போது அவங்க எங்கேயாச்சும் போகணுன்னா அவங்களுக்கு பஸ்ஸுக்கு தனியாக காசு தேவைப்படும். குழந்தைய வேறு வச்சுட்டு போகிறதால ஃப்ரீ இன்னமும் ஓகே தான். அதே மாதிரி சிலிண்டர் வந்து பொங்கல்ல இருந்து 3 சிலிண்டர் வந்து பெண்களுக்கு, அதாவது குடும்ப தலைவி பெண்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி வரவேற்கிறீங்களா? வரவேற்கலையா? நல்லதுதான். ஆட்சிக்கு வந்து 100 நாள் செய்து போதாதா? 6 சிலிண்டர் சொன்னாரு, 3 சிலிண்டர் தராரு. வந்த ஆட்சி 1 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள செய்யறதுன்றது பெரிய விஷயம் தான். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்களோட ஃபைல் 3 ஃபைல் வந்து உங்க டேபிள் இருக்குன்னு சொன்னீங்களே, ஏன் ஓபன் பண்ண வேண்டியது தானே, உங்களுக்கு சூடு சொரணம் இல்லையா அப்படின்னு சிஎம் விஜய் அவர்களை பார்த்து உதயநிதி அவர்கள் வந்து விமர்சனம் பண்ணி. இத்தனை நாள் அவங்க அந்த ஃபைலை ஓபன் பண்ணலையாமா? விஜய் வந்தா ஓபன் பண்ணணுமாமா? ஏன் அவங்க ஆட்சியில் இருக்கும்போது ஓபன் பண்ணா கை வலிச்சிருமா? அவங்க ஆட்சியில் அதை செய்ய முடியல, அதனால இப்போ எல்லாத்தையும் இவர் தலைமையில கட்டுறாங்க. பெண்டிங் விட்டு தானே இவர் செய்யணுன்றதுக்காக விட்டு வச்சுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து மக்கள் எல்லாம் ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை வர வச்சாங்க. ஆனால் மக்கள் பாவம் ஏமாந்துட்டாங்க, ஏமாற்றத்தோட இப்போ இந்த ஆட்சியில வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஆட்சியில ஏமாறதா, இப்போ இந்த வருஷத்துல ஏமாற போறோம். நாங்க வாய்ப்பு தானே, வாய்ப்பு கொடுத்து பார்த்தோம், அதுக்கேற்ற மாதிரி அவர் செய்யறாரு. இது எவ்வளோ பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா எந்த ஒரு முதலமைச்சர் வந்த உடனே யாரும் கையெழுத்து போட மாட்டாங்க. அவர் வந்த அந்த செகண்ட் ஒன்னொன்றுக்கு கையெழுத்து போட்டு அடுத்தடுத்து ஒரு ஸ்டெப்பாக மூவ் பண்ணினே இருக்காரு. இவங்களாம் 2.5 வருஷம் கழிச்சு தான் மூவ் பண்ணாங்க. இவங்களாம் பேசுக்கான தகுதியே கிடையாது ஃபர்ஸ்ட்.
அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையம் வந்து கேன்சல் பண்ணணும் விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணியிருந்தாங்க. விஜய் அவர்கள் வந்து இப்போ வந்து அந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. இது எந்த அளவுக்கு நல்லதுன்னு பார்க்குறீங்க? கேன்சல் பண்ணுறது நல்லதுதானா? ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு அரிசி எப்படி கிடைக்கும்? இப்போ அந்த விவசாய நிலத்தை மொத்தமாக நம்ம அழிச்சோன்னா அடுத்த தலைமுறைக்கு அரிசி சாப்பாடு காய்கறி இதெல்லாம் எப்படி எப்படி வரும்? பிளாஸ்டிக்கை வாங்கி சாப்பிட முடியும், இல்லை வேறு ஏதாச்சும் பண்ண முடியும்? பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. விவசாயம் ஒன்று தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆதாரம். அதையே நம்ம அழிச்சோன்னா நமக்கு அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறைலாம் மொத்தமாக இல்லாமலே போயிடும். அது கேன்சல் பண்ணுறது ரொம்ப நல்லது. எங்களுக்கு வந்து வரவேற்கத்தக்கது தான், நல்லது தானே. பெண்கள் காசு இருந்தாலும் இல்லைனாலும் பஸ்ஸில் போகலாம் வரலாம், எங்கே வேணாலும் அவசரத்துக்கு தட்டு ஓடலாம் ஓடிடலாம். கையில் பணம் இல்லைனாலும் பரவாயில்ல போயிடலாம். வரவேற்கத்தக்கது தானே, நல்லது தான். அதே மாதிரி சிலிண்டர் வந்து பொங்கல்ல இருந்து 3 சிலிண்டர் பெண்களுக்கு குடும்ப தலைவர்களுக்கு இலவசம், பொங்கல்லேருந்து இதை அமல்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு. இந்த சிலிண்டர் வர்றதுனால உங்களுக்கு பொருளாதாரமாக எந்த அளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? பொருளாதார அளவுக்கு நல்லா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா வர செலவு இருந்தாலும் செலவுக்கு சம்பாதித்து செலவுக்கே சரியாக போனாலும் சிலிண்டர் 3 சிலிண்டர் கொடுத்தா ஏதோ நாங்கள் இல்லாதப்பட்டவங்க ஏதோ 3 சிலிண்டர் கொடுத்தா நல்லது தானேப்பா. வரவேற்க விவசாய நிலம் வந்து இப்போ வந்து விவசாயம் பண்ணுறத வந்து ஏர்போர்ட் வாங்கி அறிவிச்சிட்டா அப்புறம் எப்படி விவசாயம் பண்ணாத எப்படி சாப்பிட முடியும்? விவசாயம் பண்ண தானே சாப்பிட முடியும். இப்போ விவசாயம் பண்ணி நெல் மல்லாட்டி எது வந்தாலும் வேர்க்கடலை இருந்தாலும் எதாக இருந்தாலும் விவசாயம் பண்ணி வந்தால் தானே நம்மளுக்கு வந்து சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட முடியும். அந்த விவசாயமே இல்லைன்னா எப்படி சாப்பிட முடியும்? அவர் அறிவிச்சிருது நல்லது தானே. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு திருமண நிகழ்ச்சியில் வந்து மக்கள்லாம் மாற்றத்தை நம்பி ஒரு ஓட்டு போட்டாங்க, ஆனா அவங்களுக்கு ஏமாற்றம் தான் முடிஞ்சது. மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, ஆனால் நல்லது தான் போட்டிருக்காங்க. மக்கள் எல்லாம் பார்த்து ஆட்சி மாறன்றதுக்காக போட்டிருக்காங்க. ஓரளவுக்கு இப்போ இதுக்கு மேலே தான் நான் செய்வார். வந்தது டக்குன்னு உடனே யாருக்கும் இப்போ நானே கூட ஒரு தொழில் வந்து டக்குன்னு தெரிஞ்சால் தானே பண்ண முடியும், தெரியாத டக்குன்னு பண்ண முடியாதுல்ல. அது மாதிரி வந்து கொஞ்ச நாள் ஆணுச்சுன்னா அவரும் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு அந்த மாதிரி அவரும் பண்ணுவார்.